ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் தயிர் சாதத்தோடு விட்டாச்சு. சரி, அதுக்கு நல்லா புளிப்பு காரமாக ஒரு துவையல் செய்யலாம்னு முடிவு பண்ணி நம்ம வீட்டில் இருக்கிற இருவாச்சியை பறிச்சிட்டேன். இப்போ துவையல் செஞ்சுக்கிட்டே பேசலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி பேசலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார்த்தை. நம்ம ஒருத்தர்கிட்ட பேசும்பொழுது வார்த்தையை பார்த்து யூஸ் பண்ணோம். நம்ம அம்மா தானே, நம்ம அக்கா தானே, நம்ம தங்கச்சி தானேன்னு நீங்கள் பேசுனீங்கன்னா அந்த வார்த்தை அவங்கள தப்பாக எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம யாருக்காக சப்போர்ட் பண்ணி பேசினோம் அவங்க எல்லாம் சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம சப்போர்ட் பண்ணி பேசின ஒரே காரணத்தினால நம்மளை அவங்க ஒதுக்கி வச்சுருவாங்க. அப்புறமா நம்மளை நேரில் பார்த்தாலோ இல்லையே ஃபோன்லேயோ நம்ம பேசும்போது நம்மளை அவாய்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. சரி, அவங்க தான் அவாய்ட் பண்ணுறாங்க, நாமளாக போய் பேசலான்னு பேசுனா ஏனோ தானான்னு பேசுவாங்க. இல்லைன்னா நம்மளை பேசுகிறதுக்கு விருப்பம் இல்லாமல் பேசுகிற மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வார்த்தைகளில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இது நான் கற்றுக்கிட்ட பாடம். ஜஸ்ட் உங்களுக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். உண்மையான அன்புக்கு மனுஷங்களால் உருவாக்கப்பட்ட செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஈகோ, பெரியவன் சின்னவன் இதெல்லாம் தெரியாது. அன்புன்றது ஒரு மானங்கெட்ட ஒரு விஷயம். நம்ம என்ன தான் கோவப்படுத்தினாலும் நம்மளை திருப்பி சரி நம்ம குழந்தை தானே, நம்ம அம்மா தானே, நம்ம தங்கச்சி தானே, பரவாயில்ல அப்படின்னு போய் தேடி போய் பேசுவோம். உண்மையான அன்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக நம்மளை தேடி நம்மக்கிட்ட பேசுவாங்க. ஸோ இந்த மனுஷங்களால் உருவாக்கப்பட்ட இந்த வார்த்தைகளெல்லாம் ரொம்ப கடுப்பாக இருக்குது. அதாவது அவங்க பேசாமல் இருந்தாங்கன்னா அது செல்ஃப் ரெஸ்பெக்டாக, நாம் பேசாமல் இருந்தால் அது ஈகோவாம். அவங்களுக்கு ரத்தம், நமக்கு டொமேட்டோ சாஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. என்ன மாதிரி அனுபவம் பட்டிருக்கவங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கூட பேசிக்கிட்டே இருவாச்சி துவையல் வதக்கிட்டேன். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். நம்ம எப்பயுமே கருவேப்பிலை, புதினா அந்த துவையெல்லாம் அரைப்போம்ல, அந்த மாதிரி தான் அரைச்சிருக்கேன். இது கூட நீங்கள் வேணும்னா கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் சேர்த்துக்கலாம். நான் அதெல்லாம் எதுவுமே சேர்க்கல, வெறும் இருவாச்சி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இந்த இருவாச்சி நரம்புக்கு ரொம்ப நல்லது. கிடச்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்படியே கொத்தமல்லி துவையல் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், தயிர் சாதத்துக்கு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் துவையல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.